45 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து படம் நடிக்க இருக்கிறார்கள். இந்த படத்திற்கு நெல்சன் திலீப்குமார் படத்தை இயக்க இருப்பதாகவும் தற்பொழுது அது தொடர்பான ப்ரோமோவும் வெளியாகியிருக்கிறது. இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க இருக்கிறார். யார் ஹீரோ என்று ரஜினிகாந்த் கமலஹாசன் இந்த ப்ரோமோவில் கேள்வி கேட்டும் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தில்லுமுள்ளு படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த ப்ரோமோவானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். பரத், வணக்கம். தற்பொழுது 45 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து படத்தில் நடிக்க இருக்கிறார்கள். ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இது எதிர்பார்ப்பை கூட்டும் என்று கூறலாம்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு இந்த பேச்சானது ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்களாக நம்ம தொடர்ந்து திரையுலகத்துல பேசிக்கிட்டே இருக்கோம். ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் இணைய போகிறார், RK Films கமலஹாசன் கம்பெனிக்காக பண்றாரு அப்படின்ற பேச்சுகள் இருந்தது. இதுக்கு நடுவில் தனியா படம் பண்றாருன்னு சொன்னாங்க. இறுதியில் அது நடந்தே விட்டது. கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் 40 வருடங்களுக்கு முன்பாக இணைகிறார்கள் அப்படின்றத தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்திகள்னு சொல்லக்கூடிய இந்த இருவர் சற்றேறக்குறைய வித்தியாசப்பட்டவர். ஏன்னா சிவாஜி, MGR அதுக்கு அடுத்ததாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இரு தூர நட்சத்திரங்கள் அப்படின்னா கமலஹாசன், ரஜினிகாந்த். இதுல என்னன்னா, ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்த காலத்திலேயே கமலஹாசன் கதாநாயகி நம்ம மறந்துடக்கூடாது. ரஜினிகாந்த் ஒரு வில்லனாக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து கதாநாயகனாக மாறும்போது மியூச்சுவலாக நண்பர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை தான் இனி நம்ம ஒன்றா நடிக்க வேணும். ஏன்னா 1 டஜன் படங்களுக்கு மேல ஒன்றாக இணைந்து நடித்த இந்த காம்பினேஷன் ஒரு காலகட்டத்துல நம்ம பிரியணும்னு முடிவெடுத்து அவங்க பிரியிற காலகட்டத்துல ரஜினி ஸ்டைலு, மாசு, மேட்சோன்னு போறாரு. கமலஹாசன் கதைக்களம், கதாநாயகர்னு போற அந்த ஒரு இரு துருவத்தை பார்க்கவும் போட்டியாளர்களா மாறுறாங்க. அவங்க இருவருமே போட்டியாளர்களா மாறக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட அடுத்த 40 வருடங்கள் அவங்க முதல் இடத்தையே தக்க வச்சுட்டு இருந்தவங்க மறுபடியும் சேராங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி யார் இருக்க போகிறார்கள் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அது பல பேர்கள் பேசப்பட்டாலும் திடீர்னு நெல்சன் அவர்களுக்கு அந்த ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஏன்னா அவர் ஜெயிலர் 2 ரஜினிகாந்த் மூலமாக கமலஹாசன் கன்வின்ஸ் ஆயிருக்காரு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நெல்சனோட ஜெயிலர் 2வும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டாரு ரஜினிகாந்த் இடத்துக்கு போறோம். அப்கோர்ஸ் அனிருத் இஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். ஏன்னா கமலஹாசனுக்கும் சரி, தக் லைஃப் வரைக்கும் சமீபத்துல இந்தியன் 2 தக் லைஃப் பண்ணிருக்காரு. அதை தாண்டி ரஜினிகாந்தினுடைய ஆஸ்தான இசையமைப்பாளராகவும் இருக்காருன்னும் போது இது ஒரு நம்பர் 1, எல்லாருமே நம்பர் 1 இயக்குனர், நம்பர் 1 நடிகர். இவரும் கமலஹாசனும் திரைத்துறையில இந்தியன் 2வும் தக் லைஃபும் ஒரு சர்க்கிளை கொடுத்தாலும் அவரோட கரியர்ல ஆன் அண்ட் ஆஃப் ஒரு ஹிட், ஒரு சுமாரான படங்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டோம். ரஜினிகாந்த் திரைத்துறையின் உச்சத்துல இன்னைக்கு இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயிலரோட கலெக்ஷன் வாஸ் பிக்கெஸ்ட் கலெக்ஷன். சோ இந்த இருவருக்கும் ஆனது ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற கேள்வி நம்ம வச்சா, இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களை விட்டுடுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ரசிகர்கள், இன்டர்நெட் ரசிகர்களுக்கெல்லாம் அஜித், விஜய் பார்த்து வளர்ந்தவங்களை தாண்டி கமலஹாசன் ரஜினிகாந்த் திரையில் போட்டின்றதுதான் மிகப்பெரிய ஆறா. இன்னைக்கு 50 வயது கடந்த யாரை போய் கேட்டீங்கன்னாலும் அந்த இருவர் படங்களும் திரையரங்குல ரிலீஸ் ஆகும். ஒரே நாள் ரிலீஸ் ஆகும் போது அது ஒரு திருவிழாவை தாண்டிய வெட்டு குத்து, அடி தடி சண்டை, ஒரு பெரிய அது ஒரு ப்ரைடு மொமெண்ட்ன்ற அளவுக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் இருக்கும். கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் படம் ஒன்றாக திரையில் ரிலீஸ் ஆகக்கூடிய நாள் திருவிழா நாளாக இருக்கும், மாற்று கருத்தே இல்லை. பல மாறி மாறி ஒரு ரசிகர் கிண்டல் அடிப்பது, கேலி, கலாட்டா, அடிதடி வரைக்கும் கூட சேர்ந்து இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.